ஆந்திரா கட்சின்னு சொல்லி அதுக்காக இதெல்லாம் ஆந்திரா எல்லாம் இப்போ சீமானன் சொல்றது உண்மைதானே ஆயிப்போச்சு. இப்போ அவர் சொல்றது உண்மையா ஆயிப்போச்சு. இப்போ வந்து விஜயகாந்த் கட்சிக்கு 10 சீட்டு கொடுக்குறேன், 7 சீட்டு கொடுக்குறேன், ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறேன்றாங்க. இது விடுதலை சித்தை கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா ஒன்றா கூட்டணியில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் கொடுக்குறதுக்கு அஞ்சுறீங்க சொல்லுங்க. திமுக விசிகா வளர்ற வேலை பார்க்க வேலையை பார்க்கணும். விசிகா வளர்ந்தா நாளைக்கு டிஎம்கே காலியாகிற அளவுக்கு இருக்கலாம். அறம் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யார்கிட்ட நேர்காலம் காண போறோம்னா, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கடைநிலை தொண்டர் நொண்டிச்சாமி அவர்கள்ட்ட நம்ம நேர்காண காண போறோம். அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. ஆனா நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க, தேர்தல் அரசியல் களத்தை பாத்துக்கிட்டு இருப்பீங்க. விசிகாவை இவ்வளவு தூரம் திமுக வந்து அலைக்கழிப்பதை பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு என்ன தோணுது? விசிகாவுக்கு வந்து இரட்டை இலக்க தொகுதிகள் கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய அரசியல் நோக்கர்கள்லாம் இதுதான் சொல்றாங்க. இல்லைங்க, நாங்க ஒற்றை இலக்கு தான் தருவோம் அப்படின்ற மாதிரி திமுக விடாப்படியா இருக்கிறாங்க. ஆனா ஒரு தொண்டராக உங்களுடைய மனநிலை இப்போதைக்கு எப்படி இருக்கு? இப்போதைக்கு என்ன சொல்லணும்னா, இது நான் ஏற்கனவே ஆல்ரெடி ஒரு பேட்டியில் சொன்னது மாதிரி இருந்தேன். லாஸ்ட் வரைக்கும் இப்படியே இழுத்துக்கிட்டே போவாங்க. லாஸ்ட்ல வந்து இருக்காங்க இருங்க இல்லாட்டி போங்கன்னு சொல்லி விரட்டுறதுக்கான வேலையத்தையும் பார்ப்பாங்க. திமுக விசிகா விரட்டுறதுக்கு வேலை பார்க்க விரட்டுறதுக்கு தான் வேலையை பார்க்கும். ஆனால் அவருக்கு பாதிப்பு இருக்கு. அப்படின்ற போது ஏதாவது அவர் வந்து அந்த 5 தொகுதி 6 தொகுதி தான் இருப்பார். எல்லா மற்ற கட்சிகளுக்குலாம் 2 தொகுதி குறைத்தானே கொடுத்துருக்கா. 1 தொகுதி 2 தொகுதி. நமக்கு மட்டும் எப்படி அவர் கொடுப்பாரு நீங்க? ஆனால் கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தொண்டர்கள் நீங்க நாங்கள் தான் 20 சீட்டாக கொடுக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு தான் ஏற்கனவே ஒரு இருக்கால சொல்லியிருக்கேன். அந்த அளவுக்கு வரமாட்டாங்க இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியல. சரி, ஒரு 6 சீட்டு தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 6 சீட்டுக்கும் விசிகாவுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் ஒத்துக்கிட்டாரு. ஓட்டு அளவுக்கு சிதர் எப்படின்னா, இவர்கள் வந்து ஆதரிச்சு ஒரு அங்கீகாரப்பட்ட ஒரு கட்சிக்கு ஒரு மரியாதையா ஒரு நடத்தலைன்ற போது மற்ற தொண்டர்கள மனநிலை வந்து மாறும்ல. மாறி அப்புறம் ஓட்டு போடாத நிலை கூட போகலாம். நீங்க நம்ம வந்து அந்த அளவுக்கு அதே தான் நான் சொல்றதேன். அதே நிலையா நமக்கும் இருக்கு. ஒரு மரியாதையா நடந்துக்கலைன்னா அந்த கட்சியில கூட்டணியில இருந்து என்ன பிரயோஜனம்? என்ன மரியாதை நடத்துறாங்க? இங்க மரியாதை இருக்கு. 2 சீட்டு கொடுக்குற, 3 சீட்டு கொடுக்கறது, அது இல்ல இருந்தா இல்லாட்டி போ இப்படி சொல்றதே வேலையா? இல்ல அந்த கட்சி வந்து வளர்ந்தா அவங்களுக்கு நல்லது இல்லைன்னு நினைக்குமோ? திமுக சமூக நீதி பேசுற கட்சி, சமத்துவம் பேசுற கட்சி, பெரியாரியம் பேசுற கட்சி, மரியாதை நடத்தலன்றீங்க நீங்க. சமத்துவம் சும்மா வாய் மட்டும்தான் செவடா பேசிக்கிட்டு இருப்பாங்க. வேற என்ன பேசுறாங்க அவங்க? எந்த இது அங்கே அந்த கட்சி வளர்ந்தா இவர்களுக்கு பாதிப்புன்ற ஒரு எண்ணத்தோட இருக்காங்க. புது தகவலா சொல்றீங்க? ஆமா, விசிகா வளர்ந்தா கண்டிப்பா அதேதான். விசிகா வளர்ந்தா நாளைக்கு டிஎம்கே காலியாகிற அளவுக்கு இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு எண்ணோட்டத்துலதான் வந்து சீட்டு கொடுக்கறது இல்ல. ஒரு 10 எம்எல்ஏ சமூக நீதி பேசுறாங்கல்ல, ஒரு 10 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ ஜெயிச்சு நம்மளோட நல்லா சேர்ந்து இருக்கட்டும், நம்ம கூட்டணியில இவ்வளவு வருஷமா கடந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு மரியாதை கொடுக்க சொல்லுங்க. கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அது அவரோட மனநிலையே அல்ல. அது பாதி பேர் அது கட்சியில சமூக நீதி பேசுறவஇருந்தாலும் பாதி பேர் இந்துத்துவவாதியா இருக்காங்க. அதுக்குள்ள என்ன யாரு? திமுகக்குள்ளயா? ஆமா, திமுக இந்துத்துவவாதியே அதிகமா இருக்காங்க. என்ன திமுக வந்து பூரா நாயுடுகளுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. வேற யாருக்கு சப்போர்ட் பண்றாங்க? தமிழருக்கு என்ன கொடுத்துருக்கா, என்ன சொல்லியிருக்கா சொல்லுமா? ஒரு அமைச்சர் சொல்லுங்க. அதான் புதுசா சொல்றீங்க. 3/4 பேரு எம்எல்ஏ இருக்கிறது அந்த நாயுடு ஆட்கள் தான். அதே மந்திரியா இருக்கிறது அவங்கதான். வேற யாரும் இருக்காது. ஒரு எஸ்சியில தாழ்த்தப்பட்டவர் யாராவது இருக்கான்னு சொல்லுங்க, இல்ல மற்ற கம்யூனிட்டில யாராவது இருக்கான்னு சொல்லுங்க. அப்படி இருந்தாருன்னா ஒரு இந்துத்துவவாதியா இருப்பார். திமுக சாதி பிரச்சனை, சாதியை சொல்லி அவர் பேசுவாரு. வந்து சமூக நீதி பாதுகாக்கணும்னு சொல்லுவாரு. அவங்க மற்ற மாவட்ட செயலாளர் பூரா அந்த சாதி இந்துத்துவாதே. நாயுடுகளுக்கு தான் அதிகமா தரா சார். அதிகமா சீட்டு, அதிகமா எம்எல்ஏ அவங்க தானே. நீ மந்திரி யாருன்னு சொல்லுங்க. முக்கியமான நாயுடுகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. கடைசியில் அது ஆந்திரா கட்சியா மாறிடுச்சு. ஆந்திரா கட்சியா மாறிடுச்சு. ஆமா ஆமா ஆமா, அதேதான். இப்போ வந்து விஜயகாந்த் கட்சிக்கு 10 சீட்டு கொடுக்குறேன், 7 சீட்டு கொடுக்குறேன், ஒரு எம்பி சீட்டு கொடுக்குறேன்றாங்க. இது விடுதலை சித்தை கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமா ஒன்னா கூட்டணியில பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏன் கொடுக்கறதுக்கு அஞ்சுறீங்க நீங்க சொல்லுங்க. ஆந்திரா கட்சின்னு சொல்லி அதுக்காக இதெல்லாம் ஆந்திராதான் எல்லாம் சீமானன் சொல்றது உண்மைதானே ஆயிப்போச்சு. இப்ப அவர் சொல்றது உண்மையா ஆயிப்போச்சு. ஆந்திரா கட்சின்னு சொல்லுங்க. ஆமா, அவர் பூரா தெலுங்குக்காரர்கள் சொல்றாங்க. அப்ப இது உண்மைதானே? அப்ப பார்த்தா ஒரு சைட்ல இருக்க பூரா வச்சிருக்கேன். இங்க தமிழனே இல்லையா? யாரும் இல்லையா?
இருக்காங்களா? அவ்வளவு பேருக்கு ஏன் அமைச்சர் கொடுக்க கூடாதா? எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது அந்த கட்சியில. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படியே போயிட்டே இருந்தா டிஎம்கே அவ்வளவுதான். டிஎம்கே க்ளோஸ் அவ்வளவுதான். ஆனா இப்ப ஒருவேளை விசிகாவுக்கு 6 தொகுதி தான் கொடுத்தாங்க அப்படின்னா நீங்க நீங்க நீ என்ன வேலை பார்ப்பீங்களா? ஏன்னா வேலையெல்லாம் பார்க்க மாட்டான். அண்ணன் வந்து தனிச்சு நிக்க சொல்ல வேண்டியார். தனிச்சே நின்றாருன்னா நல்லா வருமானே நல்லா வரலாம். கூட்டணி சேர்றதுக்கு எத்தனையோ கட்சிகள் இருக்கு. அண்ணன் இன்னைக்கு ஈன்னு சொன்னார்னா எவ்வளவு பேர் ஆதரிக்க ஆள் இருக்கா? கம்யூனிஸ்ட் முதற்கொண்டு எல்லாம் இருக்காது. அந்த மனநிலை இருக்காது. சீமானே கூட ஆதரிக்கலாம், விஜய கூட ஆதரிக்கலாம். அண்ணனை தனிச்சு நிக்கணும்னு சொல்லுங்க. தனிச்சுண்டா ஒரு கூட்டணின்னு அவருக்கு பிடிச்சே அவருக்கு முன்னாலே நின்றுக்கிட்டே இருக்கவும் அவன் வந்து நம்மளை பழி வாங்குற மாதிரி பண்ணியிருக்கேன். நீ பாருங்க, நீ இந்த எலெக்ஷன் நெருங்கணும்னு என்ன மாதிரி சொல்லுவாங்க பாருங்க. அதான் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இந்த சீட்டு தான் இதில் ரெண்டா இல்லைங்க, இல்லாட்டி போங்கப்பான்னு சொல்லுவாங்க. அப்போ நெருக்கடியில் நம்ம என்ன மனநிலையில் இருப்போம் சொல்லுங்க. அவங்க பெரியாரிய கட்சி, ஒரு சமூக நீதி கட்சி. அவங்க வந்து சமூக நீதி கட்சி அந்த எலெக்ஷன் வரட்டும் பாருங்க. நீங்க சமூக நீதி கட்சி அதில் தெரிஞ்சு போவோம் எல்லாம். எலெக்ஷன் அந்த நெருங்கினோடனே பாருங்க, சீட் ஒதுக்கீடு பண்ணுவாங்கல்ல, 6, 7 அதுக்கு மேல இல்லைன்னு சொல்லுவாங்க. 5, 6 தான். அப்போ மனநிலையில நம்ம வந்து வேணாம்னு சொல்லுவான், இல்ல வேணாம் அப்படியே போனவக்குள்ள போவான் அப்படின்னு நினைப்பான். அந்த நிலைக்கு நெருக்கடி கொடுக்கறதே அவருக்கு வேலையே. அண்ணன் நெருக்கடி கொடுக்கணும், மற்ற தொண்டர்களையும் பிரிச்சு என்னமா சிதறடிக்கணும்னு நினைக்கிறதே அந்த டிஎம்கேட வேலையை. டிஎம்கேடைய வேலையை பிஜேபி பண்ற அதே வேலையை இங்க இவங்க பாக்குறாங்க. பிஜேபியை ஒரு வங்களோட சேர்த்துடலாம், டிஎம்கே சேர்க்க முடியாது. டிஎம்கே பலி பயங்கரமா இருக்கு. பிஜேபி கூட அவங்களுடைய சனாதன கொள்கையில கரெக்டா கொள்கையில இருந்தாலும் பதவி பங்கு எல்லாம் கொடுப்பான், எல்லாம் பணம் காசு எல்லாம் கொடுப்பேன். இங்க எதுங்க பணமும் கிடையாது, பதவியும் கிடையாது. ஓட்டு மட்டும் வேணும் அவருக்கு எண்ணிக்கை, அப்புறம் எதுவுமே கிடையாது. சமூக நீதி அது இதெல்லாம் கோட்பாடெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சும்மா தான் பேச்சுக்கு பேசுறது. 234 தொகுதியில வந்து ஒரு 6 தொகுதி கொடுக்குறாங்க அப்படின்னா 228 தொகுதியிலையும் வந்து உழைக்க பிச்சை போறாரு அவரு. பூர்வக்குடி சமூகத்துக்கு பிச்சை போறாங்களா கேக்குறேன். அப்படிதான் போடுற மாதிரிதான் இருக்கு. பூர்வக்குடியை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு எந்த இதுல காப்பாத்திருக்கா? ஒரு இதுலையும் காப்பாத்தலையே. பேச்சு வாய்வாகல இருக்குது. இன்னும் இங்க மாவட்ட செயலாளர் போய் பேசுங்க, சாதி ரீதியாத்தான் பேசுவாங்க. அதெல்லாம் எந்த கோட்பாடும். திமுக மாவட்ட செயலாளர் சாதி ரீதியா பேசுவாங்க. ஆமா ஆமா, சாதிதான் அங்க நிக்குது. அப்படி அவனாவது இந்துத்துவம் அந்த இதுல போய்க்கிருப்பேன், ஆன்மீகம். இவங்க வந்து ஆன்மீகத்துல அவங்க போயிருப்பா. இப்போ வந்து என்ன பண்றது, சாதி தான் பேசுறது. உழவடுத்து விட்டு நீ அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லிட்டு இவனுக்கு என்ன இதெல்லாம் ஆசை. இதெல்லாம் கலைஞரை கேட்கலையா? நீங்க எல்லாம் இது இவ்வளவு ஆசைப்படலாமான்னு கேட்கலையா அண்ணனை பார்த்து? ஆமா கேட்டாரு. ஆசைப்படலாமா? அப்புறம் அவரே கேட்கும்போது பொது தொகுதிக்கு ஆசைப்படலாம கேட்கும்போது அப்புறம் என்ன இன்னைக்கு வாடுது கொடுக்கணியானே. என்ன பொது தொகுதி இப்போ கொடுத்தாலும் கூட அது ஒரு 10 எம்எல்ஏ இருந்தா விடுதலை சித்திரை நல்லா நம்மளோட நின்று போராடுவாருன்னு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்ல. அதை கொடுக்க மாட்டாரு. அண்ணனை மட்டும் இப்படி கையை போட்டு கூட்டிகிட்டு போனாருன்னா போதுமா? ஒரு போட்டோ எடுத்துக்கிறது. ஆமா, சமூகத்துல 2 பேரும் சந்திச்சுட்டான்னு சொன்னா போதுமா? கொடுக்கணும்ல. இதுல இருக்கு பங்கீடு கொடுக்கும் போதுல அந்த மரியாதை இருக்கு. ஏன் கொடுக்க மாட்டாங்க? ஏன் கொடுக்கமானா அவன் வளர்ந்தா பெரிய ஆள் ஆயிடுவாங்க அப்படின்னு நோக்கமா சமமா வந்துருவாங்க. நாளைக்கு அப்புறம் அம்மா ஆந்திரா கட்சிட்டாங்க, டக்குன்னு உடஞ்சு வச்சுன்னா போச்சு, அந்த மாதிரி போயிடுவாங்க. இப்ப உண்மை அதான் ஒரு ஆந்திரா கட்சின்னு சொல்லாமா? ஆந்திரா கட்சி தான் சீமானே சொல்றாருல்ல, தமிழ் மொழிக்காக நாங்க பாடுபட்டோம்னு சொல்றோம். தமிழ் மொழிக்காக யாரு? பூர்வக்குடி யாரு? நீ பறையறதே பூர்வ குடின்றாங்க. இவ வச்சுதான் மற்ற குடியெல்லாம் இருக்கு. அவரவே தாழ்த்தப்பட்டவே சொல்லிக்கிட்டே இருக்கிறத. இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவன உசந்தவனா என்னைக்கு சொல்லுவ? 10 எம்எல்ஏ 10 மந்திரி எல்லாம் இருந்து அவரும் பல கோடி சொத்து வச்சிருந்தாதே மதிப்பான். அந்த இடத்துக்கு போக விடக்கூடாது. இங்கே இழுத்து பிடிச்சி நண்டு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்குது. இதே வேலை பாத்துக்கிறது டிஎம்கோட வேலை. நீங்க என்னதான் சொல்லுங்க, ஓட்டு வாங்குற வரைக்கும் நல்லா கொஞ்சம் கொலாகலா இருப்பாங்க. அப்புறம் பூரா நீங்க என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. கேட்கிற மாதிரி மண்டே ஆட்டுவாங்க. உங்க பேரை கூட உச்சரிக்க மாட்டாங்க. என்னெல்லாம் ஏத்துக்கிற முடியல. அதுக்காக நீங்க ஆந்திரா கட்சின்னு சொல்றதெல்லாம் எப்படி ஏத்துக்க முடியும்? ஆந்திரால இந்த சீமானே சொல்றாருல, ஒரு தெலுங்கர்கள் சொல்றாரு அவர் ஆந்திரா கட்சி. தெலுங்கர்கள் நாங்க பாக்குறது கிடையாது. எல்லாமே அவர்கள் நம்மளோட பிறந்த அப்படித்தான் பாக்குறான். இவருக்குதான் பிரிவினை உருவாக்கி கொண்டு வராரு. அவரு கட்சியில வச்சிருக்கா பார்த்தா அப்படித்தானே வச்சிருக்காரு. திமுக வந்து ஆந்திராக்காரங்களா வச்சிருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி தானே எம்எல்ஏ எம்பி மந்திரி எல்லாம் அந்த போஸ்டே 175% 25% வச்சிருப்பேன். அவன் சும்மா என்னது மாவட்ட செயலர் ஒன்றிய செயலாளர் இருப்பான் தமிழர்கள். ஆனா தமிழ் தேசம் இங்க தமிழ்நாடு அப்படின்னு பேசிக்கிறோம். அவன் பேசுறது ஒண்ணு, திமுக செயல்படுறது ஒண்ணு. சமூக நீதி கோட்பாடுலாம் இங்க கிடையாது. சமூக நீதினு உச்சரிச்சு வேகமான. இப்ப திமுக என்ன செஞ்சா நீங்க அது நல்ல கட்சின்னு ஒத்துக்கிடுவீங்க? என்ன செய்யணும், எல்லா சமுதாயத்தையும் நல்லா வாழ வைக்கணும்னு நினைக்கணும். இது பூரா காசு கொடுத்தா இது கொடுத்தா ஓட்டு போட்டுவாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க.
அது இன்னைக்கு அது ஆபத்தானது. இப்ப விசிகா அதே மாதிரி இன்னும் இருக்கிற தமிழ்நாட்டினுடைய பூர்வகுடி மக்களை கொண்ட கட்சிகளுக்கு எல்லாம் சமமா கொடுத்தாங்க, சமமா கொடுக்கணும்ல. கொடுத்தாங்க. இப்போ அண்ணனை கூப்பிட்டு இருக்கும்போது அங்க வேலுமுருகனை இன்னும் கூப்பிட்டே பேசவே இல்லையா வேலுமுருகன்? அப்ப எங்க இருக்குது சமூக நீதி? பேசியிருந்திருக்கணும்ல. இப்ப வந்து பிரேமலதா கூப்பிடும் போது அவர் ஆல்ரெடி கூட்டணியில இருக்காரு, அவரை கூப்பிட்டு ஒரு வாரத்தோட இது வரைக்கும் பேசவே இல்லையாமே. இப்ப வளர்ந்த தமிழ் தேசியம் வளர்ந்துரும் தானே அர்த்தம். ஆமா, தமிழர்கள் அவர் கொடுத்தா வளர்ந்துரும், அப்ப அவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை அவுட் பண்ணிடுவான்ற ஒரு நோக்கம் இருக்கலாம் டிஎம்கே. அதனாலதான் அந்த மாதிரி ஆமா கண்டிப்பா. அப்ப வந்து அண்ணன் திருமா வந்து ஒருவேளை ஒரு 6 சீட்டு தான் வாங்குறாரு, 7 சீட்டு தான் வாங்குறாரு. 6 சீட்டு 7 சீட்டுலாம் கொடுத்தா அண்ணன் வந்து தனிச்சு நிக்கணும். தனிச்சு மற்ற வச்சாலும் கூட்டணி சேர்த்து தனியாவே நின்று போயிடலாம். என்னன்னு பாத்துருவோம், இறங்கிய பாத்துடலாம். என்னன்னு பார்த்தா ஓட்டு வங்கிய காட்டு போமே. ஆமா, திமுக விசிகா ஒருவேளை ஜெயிக்கலாம்னு கூட விசிகாவுக்கு போறது எம்எல்ஏ தான், ஆனா ஓட்டு வண்டியை வாங்கி காட்டிடுவாங்க. திமுக ராஜ்யமே போயிடும், ஒரு சாம்ராஜ்யம் போயிடும். அவர் ஆல்ரெடி ஏற்கனவே 2% போச்சுல. ஆமா, ஜெயலலிதா அம்மா இருக்கையில இப்ப அதே சூழ்நிலை உருவாக்கலாம்லாம. இப்பதானே அவருக்கு பயம் வரும், கேட்குற சீட்டை கொடுப்பாரு. நம்ம அவரோட அனுசரிச்சு போக கீழே இறங்கிட்டே போறாரு. நம்ம கீழே நண்டு மாதிரி இழுத்துடைய பாக்குறாரு. இதே உண்மை. தொண்டர்களுடைய குமுறல் வந்து இந்த மாதிரிதான் இருக்குது. ஆமா ஆமா ஆமா. சரிண்ணே, ரொம்ப மகிழ்ச்சி. பல்வேறான தகவல் பகிர்ந்துக்கிட்டீங்க. உள்ளபடியே உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறுவதற்கு குறைந்தபட்சம் ஒரு 15 தொகுதி, குறைந்தபட்சம் அதை நான் சொல்றது, குறைந்தபட்சம் 15 தொகுதியாவது விடுதலை சிறுத்தை கட்சி பெறுவதற்கு எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. குறைஞ்சது 10 தொகுதியா கொடுக்கணும். 10 தொகுதியாச்சும் ரெட்டை இலக்கம் வாங்கி ஆகணும் அப்படின்றீங்க. சரி. நன்றி.